ஒரு பசுமை நிரம்பிய அமைதியான காட்டின் நடுவே ஒரு ஆற்றங்கரை இருந்தது. பச்சை புல்வெளிகளும் நீண்ட மரங்களும் இனிய காற்றும் நிரம்பியிருந்த அந்த இடத்தில் ஒரு ஆமை தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த ஆமை மிகுந்த திமிருடன் இருந்தது. மத்தவங்கள மட்டம் தட்டுறது, மத்தவங்கள கேலி செய்யறதுன்னு வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. நான் தான் இந்த காட்டின் புத்திசாலி, மற்றவங்க எல்லாம் சோம்பேறிகள் என்று பெருமிதமாக பேசும். யாரையும் மதிக்காமல் அநாகரிகமாக நடக்கும். அந்த ஆமையிடமும் ஒரு குறை இருந்தது. தன்னால் பறக்க முடியாது என்பதே அந்த குறை. வானத்தில் பறக்கும் பறவைகளை பார்த்தாலே அதற்கு ஒரே வலியை ஏற்படுத்தும். ஒரு நாள் மரத்தடியில் சாய்ந்து சிறிது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அந்த ஆமை வானத்தை நோக்கி பார்த்தது. பறவைகள் மேகங்களுக்கு இடையில் பறந்து கொண்டிருக்கும் அழகைக் கண்டு மனம் அலைந்தது. ஆஹா, நாம இப்படி நிலத்துல மெதுவா நடக்கிறோம், ஆனா பறவைகள் மேலிருந்து உலகத்தை ரசிக்கிறாங்க. நம்மால இப்படி பறக்க முடியுமா, என்ன வாழ்க்கை இது என்று வருத்தம் கொண்டது. அந்த சமயத்துல வானத்தில் ஒரு பெரிய கழுகு பறந்து வந்து அருகிலிருந்த ஒரு பாறையின் மேல் அமர்ந்தது. அதைக் கண்ட ஆமை அந்த கழுகை அழைத்தது. கழுகரே, எனக்கு ஒரு ஆசை. உங்கள மாதிரி ஒரு முறையாவது வானத்துல பறக்கணும். என்ன தூக்கி கொண்டு வானத்துல பறக்க வச்சு அந்த மகிழ்ச்சியை எனக்கும் தர முடியுமா என்றது ஆமை. கழுகு சிரித்தது. அது எல்லாம் சரிதான், ஆனா எனக்கென்ன பலன்? அந்த கேள்விக்கு ஆமை ஒரு பொய் சொன்னது. எனக்கு ஒரு புதையல் இருக்கிற இடம் தெரியும். நீ என்ன தூக்கி வானத்துல பறக்க வச்சா அந்த இடத்துக்கு உன்னை அழைத்துச் செல்றேன். உனக்கு அதுல பெரிய பங்கு கிடைக்கும். புதையலா என்று ஆச்சரியப்பட்ட கழுகு, சரி, நம்ம ஒரு முறை பறக்கலாம் என்று ஆமையை தனது கூரிய நகங்களால் மெதுவாக தூக்கிக் கொண்டு வானத்துல பறந்தது. வானத்தில் பறந்த ஆமை மகிழ்ச்சியில் திளைத்தது. ஓஹோ, இதுதான் வாழ்க்கை. மேலிருந்து பூமி இவ்வளவு அழகாயிருக்கும் என நான் எதிர்பார்க்கவே இல்ல என்றது. வீசும் காற்று, வானத்தின் வண்ணம் அனைத்தும் ஆமையின் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பியது. சில நிமிடங்கள் பறந்த பின் கழுகு ஒரு இடத்தில் ஆமையை மெதுவாக இறக்கிவிட்டு, சரி, இப்போ எனக்கு புதையல் இருக்கிற இடத்தை காட்டு என்றது. ஆமை சிரித்தது. நான் சொன்னது ஒரு பொய்தான். என் பறக்கிற ஆசைய நிறைவேற்றிட்டீங்க. அதுவே எனக்கு பெரியது என்றது திமிருடன். அந்த பதில் கழுகுக்கு கோவத்தை தூண்டியது. நம்ம இப்படி ஏமாத்தி விட்டதே, இதுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுப்போம் என்று எண்ணியது. அது சற்று யோசித்து மீண்டும் பேசத் தொடங்கியது. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு புதையல் இருக்கிற இடம் பக்கத்துல இருக்குது. ஆனா நீ சொன்ன புதையல் பெரியதா பெருசா இருக்குமோன்னு தான் நான் நம்பி வந்தேன். இது கேட்ட ஆமை மீண்டும் அதில் நம்பிக்கை கொண்டு, நீங்க உங்க புதையல் காட்டுங்க, நான் என் புதையலை காட்டுறேன் என்றது. அப்படியே கழுகு ஆமையை மறுபடியும் தூக்கிக் கொண்டு வானத்தில் பறந்தது. ஆனால் இந்த முறை அது நேராக ஒரு உயரமான பாறையின் மேல் பறந்து சென்று திடீரென ஆமையை கீழே விட்டுவிட்டது. வளர்ந்த பாறையின் மேல் விழுந்த ஆமையின் ஓடு உடைந்தது. ஐயையோ, என் பாதுகாப்பு ஓடு உடைஞ்சு போச்சே, இது நம்ம திமிருக்கு கிடைச்ச தண்டனையே. மற்ற விலங்குகள் அது விழுந்ததை பார்த்து, மற்றவங்களை ஏமாற்ற நினைச்சவனுக்கு காலம் ஒரு நல்ல பாடம் புகட்டும் என்றன. ஆமை மயங்கி விழுந்தது. அது ஒருபோதும் உண்மை பேசாமல் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற பொய்யை பேசும். ஆனால் அதற்கு கடைசியில் கிடைத்தது வலி மற்றும் வேதனையே. குழந்தைகளே, இந்த ஆமையைப் போல யாரையும் ஏமாற்றக்கூடாது. நேர்மையாக, நன்றாக, பொறுமையுடன் வாழும் குழந்தைகளே வாழ்க்கையில் உயர முடியும். நீங்கள் எப்போதும் உண்மையை பேசுங்கள். அதுதான் உங்கள் வெற்றியின் முதல் படி. நேர்மையும் உண்மையும் வாழ்க்கையில் உயர்வு தரும்.